நான் நல்லா பண்றேன் பாரு. இப்படிதான். இந்த ரெடி முடிச்சிட்டியா? ஆமா ஆமா நானும் முடிச்சிட்டேன். நீங்க பாரு ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் சும்மா உங்களுக்காக சொன்ன குழந்தைங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா கார்ட்போர்டை வச்சு சாண்ட்விச்ல பிரஸ் பண்ணணும். அப்படி பண்ணதுனால உங்க பிரெட் ஸ்டஃபிங் வெளியில வராம இருக்கும். நீங்க எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல? வாவ், நீங்க எல்லாருமே கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்க. அட, என்ன கெனிச்சி நீ மட்டும் இவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்க? அது வந்து எனக்கு சைஸ் தெரியல, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். அச்சோ, உங்க வீட்ல இத வச்சுதான் பண்ணுவாங்களா கெனிச்சி? ஓகே பசங்களா, இப்போ நீங்க உங்க சாண்ட்விச்சை எவ்வளவு நல்லா பிரஸ் பண்றீங்களோ அவ்வளோ நல்லா வரும், புரியுதா? கேமோமாக்கிய பத்தி தெரியாது, ஆனா என்னோட போர்டுல நல்லா கமான் பசங்களா, இப்போ உங்க போர்டு சாண்ட்விச் எடுத்து நீங்க வாங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி பண்ணணும்னு. எஸ் மேம். உங்க போர்டை எல்லாரும் சாண்ட்விச் மேல வைங்க. சீக்கிரம் வைங்க. அப்படிதான். ஓகே. நல்லா பிரஸ் பண்ணணும், அப்பதான் நல்லா வரும். ரொம்ப நல்லா பிரஸ் பண்ணணும். பாருங்க பாருங்க. என்ன பார்த்தா சிரிக்கிற கெனிச்சி? இரு, உன் சாண்ட்விச்சை என்ன பண்றேன்னு பாரு. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் சாண்ட்விச் எடுத்துட்டு வாங்க. என்னோட சாண்ட்விச் தான் சூப்பரா வர போகுது. இது என்னது? என்ன ஆச்சு கெனிச்சி? ஒண்ணு இல்ல சார், நான் கரெக்டா பண்ணுவேன் சார். எங்க காட்டு பாக்கலாம். என்னது இது, வெறும் காட்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஏன் இவ்வளவு அழுத்தமா அழுத்தி வச்சிருக்க? அழுத்தல சார். சார் ஒரு நிமிஷம். பாவம் கெனிச்சி, அவனை திட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க வீட்ல இப்படித்தான் செய்வாங்க போல இருக்கே, அதான் இப்படி பண்ணிருக்கான். நான் சொன்னது கரெக்ட் தானே கெனிச்சி? ஆமா அப்படிதான். ஓ, அப்ப இதுதான் விஷயமா? ஓகே, அப்ப பரவாயில்ல, விட்டுறலாம். ஓகே, உன் வீட்ல எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணி காட்டு. செஞ்சு காட்டுறேன். இந்த கேமமாக்கி நம்மள மறுபடியும் மாட்டி விட்டுட்டானே. இந்தாங்க சார், சாண்ட்விச் ரெடி. ஏய் வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. வாவ் கெனிச்சி, நீ ரொம்ப நல்ல ஆர்டிஸ்டா இருக்கியே. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. உங்க வீட்ல இப்படிதான் பண்ணுவீங்களா? இது ஒரு புது முயற்சி தான். நீ உங்க அம்மா கிட்ட கத்துண்டியா? அப்படியும் வச்சுக்கலாம். அட, அது வந்து இந்த அழகான சாண்ட்விச் செஞ்சதுக்கு கெனிச்சிக்கு எல்லாரும் கை தட்டுங்க. கமான். நீ சாண்ட்விச் பண்றதுல இவ்வளவு பெரிய திறமைசாலின்னு எனக்கு தெரியாம போச்சே. கெனிச்சி, எனக்கும் இந்த மாதிரி சாண்ட்விச் தான் வேணும். ப்ளீஸ் கெனிச்சி. கெனிச்சி. கெனிச்சி, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. கெனிச்சி கிச்சன்ல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன பண்றானே தெரியல ஹட்டோரி. அப்பா கிச்சனுக்குள்ள போனா என்னையும் வரவிட மாட்டேங்கிறான். இன்னைக்கு எல்லாருக்கும் அவன் தான் சமைக்க போறானா. அவனை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதான் நான் இருக்கலாம். என்னாச்சு கெனிச்சி? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்ன ஆச்சு கெனிச்சி? உங்களை எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தால. நீ கத்துனதுனாலதான் நாங்கெல்லாம் உள்ள வந்தோம். சரி, உனக்கு வேணும்னா நான் கிச்சன்ல ஹெல்ப்லாம் பண்ணுவேன். என்ன ஓகேவா? எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, ஆனா நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறதுனால ஓகே. நீங்க எல்லாம் வெளியே போயிடுங்க ப்ளீஸ். நம்ம வெளியில போய் விளையாடலாம். என்னவோ பண்ணு, நான் மார்க்கெட்காவது போயிட்டு வரேன். நீ என்ன சமைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கெனிச்சி? அதுதான் எனக்கு இன்னும் தெரியல ஹட்டோரி. தெரியாதா? சரி, இப்படியே பேசிட்டு இருக்க போறியா இல்ல ஏதாவது வேலை செய்ய போறியா? இப்பவே பண்ணிடுறேன். காய்கறிகளை வெட்ட நிஞ்சா டெக்னிக். டிங் 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 டிங். இதுல என்ன கொஞ்சம் பாலை ஊத்தலாம். இப்ப மசாலாவை போடலாம். மொத்தத்தையும் கொட்டிடலாம். டிங் 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 டிங். இதுதான் நிஞ்சா ஹட்டோரி கையால செஞ்ச ஃப்ரைட் எக்ஸ். டிங் டிங். ஹட்டோரி ஹெல்ப் பண்ணதால என்னோட வேலை ஈஸியா முடிஞ்சது. அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட சாப்பாடை சாப்பிட்டு இன்னும் கூடன்னு எல்லாரும் கெஞ்ச போறாங்க. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னது, கெனிச்சி இன்னைக்கு சமையல் பண்றானா?
ஆமா. இதுக்கு நீங்க என்ன கிணத்துலயே புடிச்சு தள்ளி விட்டுருக்கலாம். ரொம்ப பச்சிக்குது. சாப்பாடு தயார், எல்லாரும் வந்து சாப்பிடலாம். வாங்க வாங்க, இன்னைக்கு நம்ம மியூசிக் கேட்டுக்கிட்டே நிம்மதியா சாப்பிடலாம். டிங் 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 டிங். அம்மா, இந்த ஃபேமிலி ஹோம் மினிஸ்டர் ஆன நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நிச்சயமா கெனிச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்குல்ல? கெனிச்சி உங்க அம்மாவை விட ரொம்ப நல்லாவே சமையல் பண்ணிருக்கப்போ. எப்பவும் என்னையே கிண்டல் பண்ணுங்க நீங்க. நான் நினைக்க மாட்டேன், நினைச்சா முடிக்காம விட மாட்டேன். ஓ, இப்ப நீ சமையல் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடலாம், இன்னையே லேட் பண்ணிக்கிட்டு. முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். என்னாச்சு? இல்ல ஷின்சோ, நீ அதை சாப்பிட கூடாது. சரி, இத எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல, அது கூட இல்ல. ஏன் கெனிச்சி, அதை எடுத்தா என்ன தப்பு? ஏன்னா அதை பண்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் செலவாச்சாப்பா. இப்படி சொன்னா இப்ப எப்படிதான் சாப்பிடுறது? ஷின்சோ சொல்றதும் கரெக்ட் தான் கெனிச்சி. கரெக்டா கேட்டான். ஆனா அது வந்து உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது கெனிச்சி. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் கெனிச்சி, இந்த சாப்பாடை நாம போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் வாழ்நாள் பூரா நீ அதை பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா. வாவ், சரியான நேரத்துல சூப்பர் ஐடியா கொடுத்தான். ஆனா நாம எல்லாரும் அதுக்கு ரெடியா இருக்கணும்ல. சாப்பாடு சாப்பிடறதுக்குள்ள தலை சுத்துதுப்பா. ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு? ஏங்க, நான் எப்படி இருக்கேன்? எல்லாரும் போட்டோவுக்கு ரெடியா இருங்க. ஒரு வழியா போட்டோ எடுத்தாச்சு, இப்பவாவது சாப்பிடலாமா? நான் ஸ்டார்ட் பண்றேன். நில்லு கெனிச்சி, ஏன் உன் முகம் இன்னும் ரொம்ப வாடி போன மாதிரி இருக்கு? அம்மா, நான் உங்களுக்காக இன்னும் அதிகமா செய்யலாமா? அப்படின்னா நூடுல்ஸ் பண்ணு கெனிச்சி. ஓகே, அதையே செஞ்சிடுறேன். இப்பவே அதை செஞ்சு உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்துடுறேன். ஆனா இந்த சாப்பாடு எங்க எடுத்துக்கிட்டு போற கெனிச்சி? இத அப்படியே ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் எங்க சார் மேடம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்க போறேன். கெனிச்சி சாப்பாடு மொத்தத்தையும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். அங்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோ? அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது கொஞ்சம் கூட சரியில்லை. கரெக்டா சொன்னேன். வாங்க, அவன் ஸ்கூலுக்கே போய் பாத்துடலாம். போலாம் போலாம், வாங்க போலாம். நல்ல கலர்ஃபுல்லா அழகா பண்ணிருக்க நீ. பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கெனிச்சி, இதை எங்க கிட்ட காட்டுறதுக்கு மட்டும் தான் கொண்டு வந்தியா, இல்ல நாங்க இதெல்லாம் சாப்பிடலாமா? என்ன சொல்லு. நிச்சயமா, எல்லாரும் வயிறு வெடிக்கிற அளவு சாப்பிடலாம். எல்லாரும் இந்த சாப்பாட்டை சாப்பிடலாமா? ஆமா ஆமா. அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிங் 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 டிங். என்னதான் போட்டேன், நாக்கெல்லாம் எறியுது. இதுக்கு மேல எனக்கு கொஞ்சம் கூட முடியல. நேத்து சாப்பாட்டுல மசாலாவை அள்ளி கொட்டும் போதே நினைச்சேன், பாரு யாராலையும் சாப்பிடவே முடியல. நல்ல வேலை,